கலாத்தியர் 3:27. Galatians chapter 3 verse 27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. For all of you who are baptized into Christ have clothed yourselves with Christ. முதல்ல சொல்லுது ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இயேசுவை தரித்துக் கொண்டார்கள். First it says who are baptized in Christ have been clothed with Christ. Hallelujah. Hallelujah. பைபிள்ல சொல்லப்படுகிற ஞானஸ்நானம் என்பது தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல, அது முழுகி எழும்புகிற ஞானஸ்நானம். The baptism that is mentioned in the Bible is immersion baptism, not the sprinkling of water. ஞானஸ்நானம் என்பது ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். Baptism symbolizes sanctification. நல்லா கேளுங்க, நீங்க எடுத்த ஞானஸ்நானம் வேலிடா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும் பாருங்க. You will realize if your baptism is valid or not. ஞானஸ்நானம் என்பது ஒரு சுத்திகரிப்புக்கு அடையாளம். Baptism symbolizes sanctification. ஆகவே தான் வேதாகமத்திலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். That is why in the Bible there was baptism that was taken. அது ஒரு சுத்திகரிப்பு. It is a sanctification. இந்த சுத்திகரிப்பை ரெண்டு விதத்துல செய்வாங்க. There were two types to do the sanctification. ஒன்று தண்ணீரை எடுத்து தலைமையில அடிச்சு தெளிச்சு சுத்திகரிப்பாங்க. There is one way of taking water, sprinkling it on the head and sanctifying a person. இன்னொரு சுத்திகரிப்பு என்பது தண்ணீரில முழுகி எழும்புவது. There is another type of sanctification wherein you are immersed in the water and you come up again. பைபிள் சொல்லுகிற ஞானஸ்நானம் தெளித்து சுத்திகரிப்புக்குள்ள கொண்டு வருகிறது அல்ல, முழுகி எழும்புகிற ஞானஸ்நானம். The baptism that the Bible talks about is not the sprinkling of water but rather the immersion baptism. நீங்க தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றிருந்தீங்கன்னா அது செல்லுபடி ஆகாது. If you have been baptized by sprinkling of water, it doesn't count anymore. நீங்க தண்ணீரில முழுகி எழுந்திருந்து ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். You have to have taken immersion baptism. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஏன் தண்ணீரில முழுகி எழுந்திருக்கிறோம்? Why should you be immersed in water and rise up again? இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தண்ணீருக்குள்ள இருந்து தான் வெளியே வருகிறான். Each person is born from the mother's womb in water. தண்ணீருக்குள்ள தாயின் வயிற்றில இருக்கிற அந்த தண்ணீர் குடத்துல இருந்து தான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான். And the person is born with water inside the mother's womb. ஆனா அந்த தாயின் வயிற்றில இருக்கிற தண்ணீருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட மனிதன் எப்படி வெளியே வந்தான்? பாவியா தான் வெளியே வரான். But a person when he comes out of the water from the mother's womb comes out as a sinner. தாயின் வயிற்றில இருக்கிற அந்த தண்ணீர் ஒரு குழந்தையின் பாவத்தை சுத்திகரிக்க அந்த தண்ணீருக்கு சக்தி கிடையாது. The water that is in the mother's womb cannot sanctify a child at birth. ஏனா அந்த ஒரு ஒவ்வொரு மனிதனும் பாவ சாயலை தான் தரித்துக் கொண்டிருக்கிறான். Each and every person is covered with sin. ஒரு புருஷன் மூலமாய் கர்ப்பம் தரிக்கிற ஒரு ஸ்திரீ அவளுடைய வயிற்றில பிறக்கிற அந்த குழந்தை அவளுடைய பாவத்தின் தண்ணீரில் இருந்து தான் வெளிப்படுகிறது. When a woman is conceived by a man and after the child is born by the sins of the parents. அததான் சங்கீதக்காரன் சொல்றான். That is what the psalmist says. சங்கீதம் 51:5ல In Psalm 51:5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். I was shapen in iniquity. நான் என் தாய் என்னை பாவத்தினால் கர்ப்பம் தரித்தார். And in sin did my mother conceive me. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். And in sin did my mother conceive me. துர்குணத்தில் நான் உருவானேன். I was shapen in iniquity. தாயின் வயிற்றில இருக்கிற அந்த தண்ணீர் ஒரு மனிதனை சுத்திகரிக்க முடியாது. The water in a mother's womb cannot sanctify a person. அந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்குள்ள துர்குணத்தை உருவாக்குகிறதா. That water brings an iniquity into a person. அந்த தண்ணீரிலிருந்து வெளிப்பட்ட குழந்தை பாருங்க, அது பொய் சொல்லுது. That the child that is born from the mother is lying. அது தானா கோபப்படுது. The child has anger. நம்ம சொல்லி கொடுக்காததெல்லாம் அது செய்யுது. The child is doing many things that we don't even teach சொல்லி them. கொடுக்காததெல்லாம் பேசுது. It is talking things that we don't even teach them. சின்ன பிள்ளைங்க உஷாரா கன்னிங்கா இருக்கும் பாருங்க. Some children will be very cunning at birth. ஏனா துர்குணத்தில உருவானது அது. Because they are born in iniquity. அதனால தான் ஆண்டவர் ஒரு மனிதனை மறுபடியும் பிறக்க வைக்க தண்ணீருக்குள்ள அனுப்புறாரு. That is why the Lord sends a man back into the water to make him born again. தாயின் வயிற்றில இருந்த அந்த தண்ணீர் உன்னை துர்குணத்தை உருவாக்கியது. The water that was in your mother's womb made you a sinner. ஆனா நீ ஒரு பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ தண்ணீருக்குள்ள முழுகி அந்த
தண்ணீரிலிருந்து வெளிப்படும்போது நீ ஒரு புதிய மனிதனாய் வெளியே வருகிறாய். But after you realize your sins and commit to the Lord for your salvation, and when you are immersed into the water and come out of the water, you come out as a new person. ஞானஸ்நானம் பெறும்போது நீ புதிய மனிதனாய் வெளியே வருகிறாய். When you take baptism, you're coming out as a new நீ person. துர்குணத்திலே பிறக்கிற ஒரு மனிதனாய் இருக்க முடியாது. You will not be born of iniquities anymore. அதனால தான் பைபிள் சொல்லுது ஞானஸ்நானம் பெறுகிறவன் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டான். That is why the Bible says a person who is baptized has already clothed themselves with Christ. இயேசுவினிடத்தில் இரவானா ஒருத்தர் வருவார். At night there was a person who came to Jesus அதனால Christ. பைபிள் அவருக்கு இரவில் வருகிற நிக்கோதேமோனே பேர் வச்சிருச்சு. That is why the Bible named him the Nicodemus who comes at ஒரு night. சீக்ரெட் பிலீவர். He was a secret believer. ஒரு சீக்ரெட் டிசைபிள், ரகசிய சீஷன். He was a secret disciple of Jesus Christ. நைட்டானா இயேசுவை தேடி வந்து உட்கார்ந்துருவார். At night he used to come in search of Jesus. ஆண்டவர் அவருக்கு போதிக்கிறார். The Lord is preaching to him. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. The Lord tells him, if you are not born again, you will not be able to enter into the kingdom of heaven. அவனுக்கு புரியல மறுபடியும் பிறப்பதுனா என்ன ஆண்டவரே? He did not understand what does it mean to be born again. எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கறனா எப்படி திரும்ப என் தாயின் வயிற்றுக்குள்ள போய் திரும்பனா வெளியே வர முடியும்? I am a grown up man, how can I enter into my mother's womb and be born again? ஆனா இயேசு அதை குறித்து பேசல. But Jesus was not talking about அவன் that. ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். Jesus was talking about taking baptism and being clothed with Christ. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்க யாராவது ஞானஸ்நானம் பெறாம இருப்பீர்களானா, This morning, if there are people here who have not taken baptism, ஞானஸ்நானம் பெற ஒப்பு கொடுங்க. commit yourself to take YouTubeல baptism. பார்க்கிற நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் பெறாதவர்களா இருப்பீர்களானா, People watching on YouTube, if you have not taken baptism yet, தெளிப்பு ஞானஸ்நானத்தோடு நீங்க நிறுத்தி இருப்பீங்கறாங்க. if you have just taken sprinkle baptism, முழுகி ஞானஸ்நானம் பெற ஒப்பு கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப you should முக்கியம். commit yourself for immersion baptism. Hallelujah. Hallelujah. புதிய ஏற்பாட்டிலே முதல் வந்த எழுப்புதல் ஞானஸ்நான எழுப்புதல் தான். The first revival in New Testament was baptism revival. முதல் எழுப்புதலே பாப்டிசம்ல தான் வந்தது. The first revival came in baptism. வேதம் சொல்லுகிறது யோவான் ஸ்நானகர் தான் அந்த எழுப்புதலை துவக்கினார். John the Baptist started that revival. தேவன் யோவான் ஸ்நானகர் அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்தினார். The Lord used John the Baptist for that revival. அந்த எழுப்புதல் வெறும் 6 மாத காலங்கள் மாத்திரமே நீடித்தது. That revival lasted for just 6 months. யோவான் ஸ்நானகர் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறும்படி கடந்து வந்தார்கள். When John the Baptist stood up and preached the word of the Lord, people came towards him to take baptism. 6 மாதம் தான் தேசமே வந்து ஞானஸ்நானம் பெற்றது. For in 6 months the whole nation came forward to take baptism. அந்த எழுப்புதல் ஞானஸ்நானத்திலே இயேசுவும் வந்து பங்கு பெற்றார். Jesus also participated in that baptism revival. Hallelujah. Hallelujah. ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. Baptism is such an important thing. Hallelujah. Hallelujah. அடுத்த ஞானஸ்நான எழுப்புதல் அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கிறோம். The next revival of baptism we read in Acts. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். We read it in Acts chapter 2. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 people received அது salvation. அடுத்த ஒரு எழுப்புதல். That was the next revival. Hallelujah. Hallelujah. ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறார்கள். People who are taking baptism are clothed in Christ. சரியான ஞானஸ்நானம் உன்னை சரியான ரட்சிப்புக்குள்ள நடத்தும். The right kind of baptism will lead you in the right way of salvation. பாஸ்டர், நான் கல்யாணத்துக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன். Many people who have taken baptism for the sake of marriage, செல்லாது. it will not be counted. பாஸ்டர், நான் கட்டாயத்தின் பேர்ல ஞானஸ்நானம் எடுத்தேன். I was baptized because I was compelled. உன் ஞானஸ்நானம் செல்லாது. Your baptism shall not be counted. பாஸ்டர், நான் வியாதி சுகமாயிட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன். Pastor, I took baptism because I wanted my sickness to be healed. அது செல்லாது. That doesn't count. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறியா? Have you repented of your sins and committed your life to the Lord and then taken baptism? அதுதான் ஆசீர்வாதம். That is a blessing. ஒருவேளை கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுத்தவங்க, If you have taken baptism for your marriage, எங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணதல ஞானஸ்நானம் எடுத்தவங்க, I have taken baptism because my parents compelled me. பிசாசின் கட்டு அறுந்துறோன்றதல ஞானஸ்நானம் எடுத்தவங்க, I took baptism thinking that the bondages of the devil will be broken. நீங்கெல்லாம் இன்னொரு முறை ஞானஸ்நானம் எடுக்கணும். You have to take baptism again. ஞானஸ்நானம் எடுக்கலாமா இன்னொரு முறை? Can we take baptism again? பைபிள்ல யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஞானஸ்நானமும் உண்டு. There is baptism that John the Baptist gave in the Bible. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து எடுக்கப்பட்ட ஞானஸ்நானமும் உண்டு. There is also baptism that was taken by believing in Jesus Christ. யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும்
மறுபடியும் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். All the people who were baptized by John the Baptist also took baptism after accepting Jesus Christ. பவுல் மேடான வழிகள் வழியாய் போய் எபேசுவிலே அங்க ஒரு 12 சீஷர்களை பார்க்கிறார். When Paul went to the city of Ephesus, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 12 சீஷர்கள் யோவான் ஸ்நானகர் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள். There were 12 people who were baptized by John the Baptist. அதுக்கு பிறகு பவுல் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Paul preached to them about Jesus Christ and gave them baptism again in the name of Jesus Christ. ஒருவேளை நீங்க ஞானஸ்நானம் எடுத்த பிறகு maybe if you have taken baptism already, நீங்க பாவ வாழ்க்கைக்கு போயிட்டு இருந்தா, and if you've gone into a sinful life திரும்ப again, விக்கிரகத்துக்கு போய் இருந்தா, if you've gone back into திரும்ப பின்மாற்றத்துக்கு போய் ஆண்டவரை மறுதலித்து சில காலங்கள் வாழ்ந்து திரும்ப வந்திருப்பீங்கன்னா, if you have backslided and gone against Christ, and if you have come back now, திரும்ப ஒரு சுத்திகரிப்பின் ஞானஸ்நானம் உங்களுக்கு தேவை. you are in need of another sanctification. ஹalleluya ன்னு சொல்லுங்க. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? How many of you can understand? எத்தனை பேருக்கு விளங்குது? மனம் திரும்புதலோடு கூடிய ஞானஸ்நானத்துல தான் ஒரு பவர். There is power in baptism that is taken after repentance. ஹalleluya ன்னு சொல்லுங்க. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பிறகு தான் வானம் திறக்கப்பட்டது. Only after Jesus Christ took baptism and came to the shore, the heavens were open for him. சில ஆவிக்குரிய கதவுகள் நீ சரியான ஞானஸ்நானம் பெற்ற பிறகு தான் உனக்கு திறக்கப்படும். Certain spiritual doors will be opened for you only after you take the right kind of baptism. அது வரைக்கும் உனக்கு அது பூட்டப்பட்டு தான் இருக்கும். Until then the doors will be closed for you. சரியான ஊழியக்காரர்கிட்ட சரியான மனம் திரும்பலோடு பரிசுத்தத்தோடு எடுக்கிற ஞானஸ்நானத்துக்கு நிச்சயமாய் ஒரு வல்லமை உண்டு. If you take the right kind of baptism with the right kind of man of God, then there is power in that kind of baptism. அமெரிக்கா தேசத்துல ஒரு ஞானஸ்நானத்துல எழுப்புதல் ஒன்று போய் கொண்டிருக்கிறது. There is a revival in baptism that is going on in America. டாட் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் நார்த் ஜார்ஜியா என்கிற பகுதியில ஒரு முறை 21 நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். There was a person called Todd Smith who was in North Georgia who was praying for 21 days. என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்? ஆண்டவரே எங்களை வந்து சந்தியும், Lord please visit us அப்படினு சொன்னார். He prayed asking the Lord to visit them. ஹalleluya. Hallelujah. சரியா ஒரு 21 நாட்கள் உபவாசித்து தன் சபையாரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது என்ன நடந்தது? When he had fasted for 21 days and he was praying, ஆண்டவர் ஞானஸ்நான தொட்டியை காண்பித்தார். the Lord showed him the baptism tank. அந்த ஞானஸ்நான தண்ணீர் இருக்குது பாருங்க, அந்த தண்ணீர் மேலெல்லாம் நெருப்பு அப்படியே அக்கினியா எரிந்து கொண்டிருந்ததை காண்பித்தார். The Lord showed him the fire that was burning on top of the water in the baptism tank. அவருக்கு ஏன் ஞானஸ்நான தொட்டி அக்கினியா எரியுதுன்னு சொல்லி புரியல. He did not understand why the baptism tank was burning. ஆனா அந்த 21 நாட்கள் கழித்து அவர் ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கும்போது வியாதிகள் மறைய ஆரம்பித்தது. After 21 days of prayer, when he started giving baptism to the people, diseases started being healed. ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். Each and every person who received baptism received the Spirit of the Lord. கேன்சர் கட்டிகள் எல்லாம் மறைந்து போனது. The cancer tumors were all broken after taking baptism. பல லட்சங்களுக்கு ஒரு வருஷத்துல ஞானஸ்நானம் கொடுக்கறாங்க அந்த சபையில. There are lakhs of people who are being baptized there. உலகிலே இருக்கிற अनेक ஜனங்கள் இப்போது அந்த நார்த் ஜார்ஜியா பகுதிக்கு போய் அந்த சபையில ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். There are many people who go to North Georgia these days to take baptism there. ஆண்டவர் ஞானஸ்நானத்துக்கு ஒரு எழுப்புதலை வைத்திருக்கிறார். The Lord has kept a revival in baptism. ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. How important it is to be baptized. ஹalleluya ன்னு சொல்லுங்க பாருங்க. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அதனால தான் வேதத்துல ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாரை தரித்து கொண்டார்களா? கிறிஸ்து இயேசுவை தரித்து. That is why the Holy Spirit is written in the Bible that whoever has taken baptism is clothed with அதனால தான் அந்த விடுதலை ஊழியத்துல பார்க்கிறோம். That is why in deliverance ministry we see ஒரு குடும்பத்தை ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தப்படுத்தும்போது பேய்கள் பயங்கரமா போராடும். When we lead a family towards baptism, there will be so much of manifestations of the devil in that family. நிறைய முறை பிசாசே சொல்லி இருக்குது, நான் விட மாட்டேன் ஞானஸ்நானம் பெற. Many times the demons have manifested here and spoken saying, I will not leave them to be baptized. ஒரு முறை ஒரு குடும்பத்தார் ஜெபிக்க வந்திருந்தாங்க ஃபேமிலியா. Once there was a family who had come for prayer. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிசாசு ஏறி இருந்தது. The children are all demonized. பிசாசெல்லாம் துரத்திட்ட பிறகு After we had casted out all the demons, நான் சொன்னேன் இப்ப ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமாகுங்க. now I told the family to prepare themselves for baptism. நீங்க போய் அடுத்த வாரம் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
I asked them to go and come back the next week so that I can pray for them. அடுத்த வாரம் வந்தா திரும்ப ஒரு பிசாசு உள்ள வந்திருக்கு. Next week when I came, there was another demon that was possessed in there. பிசாசு சொல்லுது, எப்படி ஞானஸ்நானம் கொடுத்துருவே? The demon was asking me, how will you give them baptism? ஐயோ, ஞானஸ்நானம் கொடுத்தா இவங்க என் கையை விட்டு போய்டுவாங்களே. If you give them baptism, they will go away from my hands. என்னுடைய அதிகாரம் இந்த வீட்டில செயல்பட முடியாது. My authority will not work anymore in this family. ஞானஸ்நானத்துல வல்லமை உண்டு பாருங்க. There is power in baptism. அதனால தான் அந்த பரிசுத்தத்தோட நீங்க அதை செய்யணும். That is why you should do with holiness. அதனால தான் நீங்க பயபக்தியோட அதை செய்யணும். That is why you should do it with the fear of the Lord. எல்லாரும் எடுத்துட்டாங்கன்னு எடுத்துறாத. Don't take it just because everyone is சரியான மனம் திரும்புதலோடு பாவ உணர்வோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்பட்ட அனுபவத்தோட நீ எடுக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். If you take it with the right salvation, right repentance, and if you take it after accepting Christ in your life, then there will be glory in that baptism.